ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷரோட டாப் 10 ஹையஸ்ட் மூவி கலெக்ஷனை பற்றின அட்டகாசமான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீசர் பிளேட்ஸ் இந்த வீடியோ அப்டேட்டுக்கான வீடியோ கிடையாது, பட் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீசரோட ஹையஸ்ட் டாப் 10 மூவி கலெக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் ராயன் படம் இருக்குது. 2024 வெளியான ராயன் படத்தோட மொத்த பட்ஜெட் 70 கோடி. அண்ட் இந்த படம் மொத்தமாக வேர்ல்டு வைடு 156.1 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாகவும் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து லிஸ்ட்ல ரெண்டாவதா குபேரா இருக்கு. 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பட்ஜெட் 110 கோடி. அண்ட் இந்த படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பத்தி பார்த்தோம்னா 137.5 கோடி. அண்ட் இந்த படமும் வேர்ல்டு வைட் ஹிட்டா கருதப்பட்டிருக்கு. அண்ட் இது தொடர்ந்து அடுத்து மூன்றாவதாக வாத்தி படம் லிஸ்ட்ல இருக்கு. 2023 வெளியான இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. அண்ட் இந்த படம் வேர்ல்டு வைடா 118.2 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2022 வெளியான திருச்சிற்றம்பலம் இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. அண்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா 112.5 கோடி. அண்ட் ஆல்சோ இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படம். அஞ்சாவதாக 2013 ரிலீஸ் ஆன ராஞ்சனா படம் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 35 கோடி. அண்ட் இந்த படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 92.6 கோடியா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படம் ஒரு ஹிட்டான படமா அமைஞ்சிருக்கு. அடுத்து 2024 வெளியான கேப்டன் மில்லர் இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. அண்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா 78.2 கோடி இந்த படம் கலெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஏழாவதா வேலையில்லா பட்டதாரி 2014 வெளியான இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. அண்ட் மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இந்த படம் எவ்வளவு பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72.4 கோடி. அண்ட் இந்த படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. எட்டாவது இடத்துல 2021 ரிலீஸ் ஆன கர்ணன் படம் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40 கோடி. அண்ட் இந்த படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 68.2 கோடியா இருக்கு. அண்ட் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமா தனுஷ் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து 9வது இடத்துல 2019 ரிலீஸ் ஆன அசுரன் படம் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. அண்ட் இந்த படத்தோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 67 கோடி. அண்ட் இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து 10வது இடத்துல எல்லாத்துக்கும் பிடிச்ச வட சென்னை இருக்கு. 2018 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. அண்ட் இந்த படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பத்தி பாத்தீங்கன்னா 63 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த படமும் ஒரு ஹிட்டான படமா டீசருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் டாப் 10 தனுஷரோட மூவி கலெக்ஷனை பற்றின டீடைல்ஸ். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டீசர் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.